ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த மாதங்களில் அவர் நல்லவராய் இருந்து நம்மளை வழி நடத்தினவர். இந்த மாதங்களிலும் அவர் நல்லவராகவே இருந்து வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்தில் நம்மளுக்கு தந்து நம்மளை பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 28வது வசனம் சொல்லுகிறது, என் விளக்கை ஏற்றுவீர். நம்மளுடைய வாழ்க்கை என்ற விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். நம்மளுடைய ஊழியத்தின் பாதைகளின் விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். உலகபூர்வமான ஆசீர்வாதங்களின் என்ற விளக்கை கர்த்தர் ஏற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்ற விளக்கு அணைந்து போய்விடும் என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இல்லை என்றால் இவர்களுடைய வாழ்க்கை என்ற விளக்கு இனிமேல் பிரகாசிக்கவே பிரகாசிக்காது என்று நம்ம சுற்றி உள்ளவர்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை என்ற விளக்கை ஏற்றுகிறவர் மனிதன் அல்ல, கர்த்தர். அவர் ஏற்றின விளக்கை யாராலும் அணைக்க முடியாது. எந்த பிரச்சனை என்ற புயல் காற்றினாலும் அணைக்க முடியாது. தண்ணீரை ஊற்றி அணைக்க மனிதர்கள் முயற்சி செய்தாலும் அணைக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை என்ற விளக்கை ஏற்றியது கர்த்தர். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவராம்? இருளை நீக்கி வெளிச்சமாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக இருள்கள் இருக்கலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். வியாதி என்ற இருள் இருக்கலாம், கடன் பிரச்சனை என்ற இருள் இருக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தர் ஒருவரே வெளிச்சமாய் இருக்கிறார். எனக்கு வியாதி என்ற இருள் வந்து விட்டதே என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் வெளிச்சமாக சுகத்தை கொடுக்க அவர் வருகிறார். கடன் எனக்கு இருளாக இருக்கிறதா, அந்த கடனை தீர்க்க அவர் வெளிச்சமாக வருகிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை இருள் இருந்தாலும் சரி, அவர் ஒருவரே வெளிச்சமாக இருக்கிறார். இந்த பூமியில் இருள் இருந்த பொழுது அவர் வார்த்தையினால் வெளிச்சத்தை உண்டாக்க முடியும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருளை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் நினைத்தால் போதும், நம்மளுடைய வாழ்க்கையும் வெளிச்சமாக மாறும். இவ்வளவு பெரிய பூமியில் இருக்கிற இருளையே மாற்ற முடியும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அவரால் நிச்சயமாகவே மாற்ற முடியும். அப்போ இருள் சூழ்ந்து விட்டது, என் வாழ்க்கை என்ற விளக்கு அணைந்து போய்விட்டது, என் ஊழியத்தின் விளக்கு அணைந்து போய்விட்டது, என் உலகபூர்வமான ஆசீர்வாதத்தின் விளக்கு அணைந்து போய்விட்டது என்று இதை கேட்டு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் கலக்கத்தை நீக்கி மகிழ்ச்சியை கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உங்க விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். உங்க வாழ்க்கை என்ற விளக்கு பிரகாசிக்க போகிறது. இந்த மாதத்தில் கடந்த 8 மாதங்களில், இந்த 2025ஆம் ஆண்டு 8 மாதங்களாக உங்க வாழ்க்கை இருளிலே பயணம் செய்து கொண்டு இருக்கலாம். மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் சரி, தாவீது சொல்லுகிறார், மரணத்தின் இருள் சூழ்ந்தாலும் சரி, தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர். இந்த சங்கீதம் 18:25 எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்றால், சவுல் துரத்திய பொழுது, சவுலின் கைக்கு கர்த்தர் தப்பிவித்த பொழுது, தன்னுடைய ஜீவன் பாதுகாத்த பொழுது பாடுகின்ற சங்கீதம் தான் இந்த 18ஆம் சங்கீதம். கர்த்தரை நோக்கி அந்த தாவீதின் உள்ளம் பாடுகிறது, என் விளக்கை ஏற்றுகிறவரே. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில் இருள் வந்த பொழுது அதை வெளிச்சமாக மாற்றினவரே, என்னுடைய வாழ்க்கையிலையும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாழ்க்கையிலும் இருக்கின்ற எல்லா இருளையும் நீங்க நீக்கி போட வல்லவராய் இருக்கிறீர். இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்க விளக்கை ஏற்றுவதற்காக நன்றி. இந்த மாதத்துல உங்க வாழ்க்கை என்ற விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்ற விளக்கை நீங்க ஏற்றுங்கப்பா. இந்த பூமியில இருள் இருந்த பொழுது வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னீங்க, உண்டாகிவிட்டதப்பா. எங்க வாழ்க்கையில இருக்கிற இருளையும் ஒரு வெளிச்சத்தை நீங்க உண்டாக்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் நீங்க விளக்கை ஏற்ற விரும்புகிறீங்களோ, சித்தமா இருக்கிறீங்களோ, நோக்கமா இருக்கிறீங்களோ, விளக்கை ஏற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா இருளையும் நீக்கி வெளிச்சம் உண்டாக்கி விட்டதற்காக நன்றி. இவர்களுடைய வாழ்க்கை இனி பிரகாசிக்க போறதுக்காக நன்றிப்பா. மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.